திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்பட்டு வருகிறது. இந்த நிலையில நீண்ட இழுபறிக்கு பிறகு இன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மதிமுக போன்ற கட்சிகளுக்கும் தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்பட்டு கையொப்பமும் எழுத்தாகி இருக்கிறது. இது பற்றி விரிவான செய்திகளை தற்பொழுது பார்க்கலாம். காங்கிரசுக்கு 28, முஸ்லீம் லீக் கட்சிக்கு 2, கொங்கு நாடு தேசிய மக்கள் கட்சிக்கு 2, மனிதநேய மக்கள் கட்சிக்கு 2, மதிமுகவிற்கு 4, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 5 வீதம் ஒதுக்கப்பட்டிருக்கு. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 6 தொகுதிகள் ஒதுக்க வேண்டும் என்று பிடிவாதமாக இருந்த நிலையில முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினோட கோரிக்கையை ஏற்று 5 தொகுதிகளை ஏற்றுக்கொண்டு நேற்று உடன்பாடு ஏற்பட்டுச்சு. இதனைத் தொடர்ந்து திமுக, விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் இடையே நீண்ட இழுபறிக்கு பிறகு இன்னைக்கு தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்பட்டிருக்கு. இதன் மூலமாக கூட்டணி கட்சிக்குள் இருந்த சிக்கலுக்கு முற்றுப்புள்ளி வைத்து விட்டார் ஸ்டாலின் அப்படின்னே சொல்லலாம். மேலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இரட்டை இலக்கத்துல தொகுதிகளை ஒதுக்கும்படி திமுகவிடம் கோரிக்கை வச்சாங்க. மேலும் முதல்வர் ஸ்டாலினை திருமாவளவன் நேரில் சந்தித்து பேசினார். அப்போது கடந்த முறை 6 தொகுதிகள் வழங்கப்பட்ட நிலையில இந்த முறை இரட்டை இலக்கத்தில் வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார். ஆனால் திமுக அதற்கு உடன்படவில்லை. திருமாவளவனிடம் முதல்வர் ஸ்டாலின் முக்கிய கோரிக்கைகளையும் முன் வச்சிருக்காரு. இந்த முறை கூட்டணியில் கூடுதல் கட்சிகள் வந்திருக்காங்க. இதனால கூடுதல் தொகுதிகளை ஒதுக்க முடியாது என்று உறுதியாக கூறிவிட்டதாக தகவல்களும் ஒருபுறம் வெளியானது. இதனால் திருமாவளவன் தன்னுடைய வருத்தத்தை வீடியோ மூலமாகவும் பத்திரிகையாளர்கள் சந்திப்பின் வாயிலாகவும் தெரிவித்திருந்தார். இப்படியான சூழல்ல தான் இன்னைக்கு முதல்வரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலினை சென்னை அண்ணா அறிவாலயத்துல திருமாவளவன் சந்தித்து பேசினார். அப்போது இரு கட்சிகளிடையே தொகுதி பங்கீட்டு பேசப்பட்டு ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்டு கையெழுத்தாகிருக்கு. திமுக கூட்டணியில விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு 8 சட்டசபை தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. இந்த 8 தொகுதிகள்ல 2 பொது தொகுதிகளும் 6 தனி தொகுதிகளும் அடங்கும். இந்த முறை இரட்டை இலக்கத்தில் தொகுதி வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் பிடிவாதம் பிடித்த நிலையில திருமாவளவனின் மனதை முதல்வர் ஸ்டாலின் கரைத்து வெற்றி கண்டுட்டார். இதன் மூலம் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கு அடுத்தபடியாக விசிகவிற்கு தான் அதிக தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கு. முன்னதாக கடந்த சட்டசபை எலெக்ஷன்ல விசிகவிற்கு 6 சட்டசபை தொகுதிகள் தான் ஒதுக்கப்பட்டுச்சு. அதுல அவர்கள் 4 இடங்கள்ல விசிக வெற்றி பெற்றது. 2 இடங்கள்ல மட்டும் தோல்வியை சந்திச்சாங்க. மேலும் கடந்த முறை விசிக தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இல்லை. ஆனால் கடந்த லோக்சபா தேர்தலில் போட்டியிட்ட 2 இடங்களிலும் விசிக வெற்றி பெற்றது. இதையடுத்து தேர்தல் ஆணையத்தால அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக விசிக மாறிய நிலையில வரக்கூடிய சட்டசபை எலெக்ஷன்ல 6 தனி தொகுதி பிளஸ் 2 பொது தொகுதி என மொத்தம் 8 தொகுதிகள்ல விசிக களமிறங்க இருக்காங்க. மேலும் இன்று அல்லது நாளைக்குள்ளாக தேமுதிக, மக்கள் நீதி மய்யம், பாஜக, முக்குளத்தோர் புலிப்படை ஆகிய கட்சிகளுக்கான தொகுதி உடன்பாடும் கையெழுத்தாகும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. மேலும் தமிழகமே மிகவும் ஆவலோடு எதிர்பார்த்த தாவேக தேர்தல் பணிகள்ல கொஞ்சம் அமைதியாக வேலை செய்து வருகின்றனர். அந்த வகையில தற்பொழுது வரை தமிழக வெற்றி கழகம் எந்த கட்சியுடனும் கூட்டணி வைக்காத நிலையில இந்த தேர்தலை தனியாகத்தான் சந்திக்குமோ என்ற கேள்வி எல்லாரிடமும் எழுந்திருக்கு. இந்த நிலையில தாவேக தலைமை விசிக தலைவர் திருமாவளவனிடம் தாவேக தரப்பு இன்னைக்கு காலையில பேச்சுவார்த்தை நடத்தியதாக தகவல்கள் வெளியானுச்சு. அதுல உங்களுக்கு போதிய சீட், உரிய மரியாதை அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லி கூட்டணிக்கு அழைத்ததாக தகவல்களும் வெளியானது. ஆனா இதற்கு திருமா செவி சாய்க்கல. மேலும் திருமா தரப்பில் நீங்கள் என்னை கூட்டணிக்கு அழைத்ததற்கு நன்றி, நான் ஒருபோதும் திமுக கூட்டணியை விட்டு வெளியேற மாட்டேன் என்று கூறியுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இது பற்றி நீங்கள் நினைக்கும் கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் பதிவிடுங்கள். இது போன்ற செய்திகளை அன்றாடம் தெரிந்து கொள்வதற்காக எப்பொழுதும் இணைப்பில் இருங்கள் ஜெம் தொலைக்காட்சியோடு.